வணக்கங்க. வெல்கம் டு வீடு சமையல் சேனல். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது லாஸ்ட் வீக் ரேண்டமாக எடுத்த வீடியோ தான். எங்கள் ஃபேமிலியும் ஃப்ரெண்டு ஃபேமிலியும் வந்துட்டு பழனி கணக்கம்பட்டி போகலான்னு சொல்லி கிளம்பிட்டு இருந்தோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருந்தோம். நல்ல வேளை வெயில் அடிக்கல, நார்மல் கிளைமேட்டாக தான் இருந்தது. மதியம் 1 மணி போல் ரீச் ஆகிட்டோம். அவரோட ஜீவ சமாதிக்கு முன்னாடி என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே ஒரு வில்வ மரம் இருக்குது. அது சுற்றியும் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கல்லெல்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. அது எதுக்குன்னா, நம்ம ஏதாவது வேண்டுதல் வச்சு இந்த மாதிரி செஞ்சோன்னா நடக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. என் பையனும் எல்லோரும் வச்சுருக்காங்க, நானும் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அடுக்கி வச்சுட்டு, பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறுக்கு பக்கத்தில் தான் அவர் தங்கின வீடு இருக்குது. அதை வந்து உள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்துட்டு அங்கேயே சாமியெல்லாம் கும்பிட்டு சந்நிதிக்குள்ளே வந்துட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்ற இடத்துக்கு வந்துட்டோம். இது சாப்பிட்ற இடத்துக்கு வெளியே உள்ள வராண்டா. அந்த கார் நிற்கிது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் வந்துட்டு சாப்பிட்ற இடம் இருக்குது. அங்கேயே 500 பேருக்கு மேலே உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இடம் இருக்குது. யார் போனாலும் எப்போ போனாலும் எல்லா நேரமும் சூடாக தான் சாதம் கிடைக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வெளியவே அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் கொஞ்ச நேரம் ஜீவசமாதிக்குள்ளே போயிட்டு அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு அங்கே கயிறெல்லாம் வாங்கி கையில் கட்டிக்கிட்டு 3:30 மணி போல் கிளம்பிட்டோம். இங்கே வந்துட்டு போனால் கொஞ்சம் அமைதியாக இருக்குது, மைண்டெல்லாம் பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கின்றதுனால டைம் கிடைக்கும் போது இங்கே வருவோம். ரிட்டன் வர்ற வழியில் சரியான மழை. சரி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடலாமேன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிருந்தோம். அங்கே டின்னருக்காக பரோட்டாவும் சேலம் ஸ்பெஷல் பரோட்டா குருமாவும் தான் பண்ணியிருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இரும்பு கடாயில் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க இரும்பு கடாயில் தான் செஞ்சுருந்தாங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்து நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் தனியாக தக்காளி தனியாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வெங்காய பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சேலம் ஸ்பெஷல் மசாலா வந்துட்டு சேர்த்திக்கிட்டாங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்திட்டாங்க. மசாலா சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா கருப்பு கலரில் மாறிடுச்சு. சூப்பராக இருந்தது ஸ்மெல்லே வந்துட்டு. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதித்ததுக்கப்புறம் தேங்காய் கூட பட்டை கிராம்பு சோம்பு பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்து அரைச்சி அதில் ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விட்டுட்டாங்க. அவ்வளோதான். இறக்குனதுக்கப்புறம் சூப்பராக இருந்தது. பரோட்டாக்கு செம்ம டேஸ்ட் இருந்தது. சூப்பராக சாப்பிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கணுமேன்னு சொல்லிட்டு ஷூ யோகா மேட் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். யோகா மேட் வாங்கிட்டு வந்தோம்னா ஓப்பன் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுறாங்கன்னு பேரில் படுத்துட்டான் என் பையன். நேற்று தான் போய் ஸ்கூலில் புக்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷத்துலேருந்து சான்ஸ்கிரிட் இருக்குது அவனுக்கு ஒரு சப்ஜெக்ட்டு. எல்லாத்தையும் அட்டை போடணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நீங்கள் எல்லாருமே ஸ்கூல் திங்ஸு புக்ஸ் நோட் எல்லாமே வாங்கிட்டீங்களா அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.